வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நான் உங்களுடன் பகிரப் போகிறேன் ஒரு மனதை உருக்கும் கதையை. நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை குறை சொல்பவர்கள், நம்மை மதிக்காமல் நம்மை சிரிப்பவர்கள், அவர்களுக்கான ஒரு பதில். ஒரு கதை, மாற்றத்தின் கதை, தன்னந்திக்கையின் கதை, வெற்றியின் கதை. ஒரு பெரிய ஏரிக்கரையில் ஒரு தாய்வாத்து ஆவலுடன் தனது முட்டைகள் உடைய காத்திருந்தாள். ஒன்றொன்றாக முட்டைகள் உடைந்தன. அதிலிருந்து அழகான மஞ்சள் நிற குஞ்சுகள் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக வெளிவந்தன. ஆனால் ஒரு முட்டை மட்டும் மிகப் பெரியதாக இருந்தது. எல்லோரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். காலம் கடந்த பிறகு அந்த பெரிய முட்டை உடைந்தது. அதிலிருந்து வித்தியாசமான சாம்பல் நிறத்தில் குன்றிய தோற்றத்தில் ஒரு குஞ்சு வெளியே வந்தது. அது மற்றவைகளைப் போல அழகாக இல்லை, மஞ்சள் நிறமும் இல்லை. நீண்ட கழுத்து, பெரிய கால்கள், அசிங்கமாக தோன்றியது. மற்ற வாத்துக்குஞ்சிகள் சிரித்தார்கள். இவன் எப்படி இருக்கான்? என்ன ஒரு கேவலமான தோற்றம்! இவன் நம்ம குழுவுக்கே சேர்ந்தவன் அல்ல. அவன் ஒரே நொடியில் தனிமையை உணர்ந்தான். நாட்கள் கடந்தது. அவன் விளையாட முயன்றான். அவர்கள் தள்ளிவிட்டார்கள். சிரிக்க முயன்றான். அவனை கிண்டல் செய்தார்கள். ஒத்திணைய முயன்றான். அவனை ஏற்கவில்லை. ஏரிக்கரையிலிருந்த விலங்குகள் கூட சொல்லின, இந்த முட்டாளை பாருங்க, எப்படி இருக்கான்? இவன் வேற மாதிரி, ஏன் பிறந்தானோ? பதுங்கி அவன் இரவுதோறும் அழுதான். அவன் மனசு உடைந்தது. அவன் நம்பிக்கை அழிந்தது. அவன் கேள்வி கேட்டான், நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு யாரும் ஏன் அன்பு காட்ட மாட்டாங்க? இன்னும் தாங்க முடியவில்லை. தேகம் மட்டுமல்ல, மனசு முழுக்க காயமாயிருந்தது. அவன் முடிவு செய்தான், போயிட வேண்டும். அவன் பிறந்த இடத்தையும் அவனை காயப்படுத்தியவர்களையும் விட்டுவிட்டு தனியாக பயணமாகிறான். புயல், மழை, குளிர், இருள் எதையும் பொருட்படுத்தாமல் அவன் நடந்தான், நடந்தான், நடந்தான். ஒரு குளிர் இரவு பனியான ஏரிக்கரையில் அவன் முடங்கிவிட்டான். அவன் விழுந்தான். அங்கே ஒரு நல்ல மனசுடைய மூதாட்டி அவனை கண்டுபிடித்தார். அவனை வீட்டுக்கு கொண்டு சென்றார். உணவு கொடுத்தார், பாதுகாத்தார், உயிரை காத்தார். அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக யாரோ ஒருவர் விமர்சிக்காமல் அன்பு கொடுத்தார். வசந்த காலம் வந்ததும் அந்த வாத்துக்குஞ்சு மீண்டும் ஏரிக்கு சென்றது. அங்கு அழகான வெள்ளை அன்னங்கள் குழாய் நீண்டிக் கொண்டிருந்தன. அவன் ஆச்சரியமாக பார்த்தான். என்ன, இவர்கள் ரொம்ப அழகாக இருக்கிறார்கள். நான் இவர்களை மாதிரி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அன்னங்கள் அவனிடம் வந்து கண்ணில் பார்த்து சிரித்தன. எங்கே இருந்தாய்? நாங்கள் உன்னைத்தான் காத்திருந்தோம். அவன் பதறினான். இவர்களும் என்னை கேலி செய்வாங்க. பயத்துடன் தண்ணீரை பார்த்தான். ஆச்சரியம்! அவன் பிரதிபலிப்பில் பார்த்தது அசிங்கமான வார்த்தை இல்லை. அவன் ஒரு அழகான அன்னமாக மாறியிருந்தான். நேற்று வரை அனைவரும் சிரித்தவன், தள்ளப்பட்டவன், யாராலும் ஏற்கப்படாதவன் இன்று எல்லாரும் அசர வியப்பாக மாறிவிட்டான். இதுதான் வாழ்க்கை நண்பர்களே. எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் உங்களை மதிக்க மாட்டார்கள். எத்தனை துன்பம் வந்தாலும் அது வளர்ச்சிக்கான பயிற்சி. உங்களை பற்றி மற்றவர்களின் கருத்து உங்கள் மதிப்பை தீர்மானிக்காது. உங்கள் சிரமம்தான் உங்கள் சக்தியை உருவாக்கும். இன்று வலி, நாளை வெற்றி. உங்களை சிரித்தவர்கள் நாளை நான் அவனை தெரியும், நான் அவளை தெரியும் என்று சொல்ல வருவார்கள். ஆனால் உண்மை, உங்கள் போராட்டத்தையும் உங்கள் கண்ணீரையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்று ஒரு அசிங்கமான வாத்து மாதிரி உணர்கிறீர்களா? வேறுபடுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? யாரும் நம்பவில்லை என்று தோன்றுகிறதா? கவலைப்படாதீர்கள். நீங்கள் தோல்வியடையவில்லை. நீங்கள் மாற்றமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்வீர்கள், நான் இதுவரை வந்துவிட்டேன், நான் வென்றுவிட்டேன். வணக்கம்.